அப்பா மணி வேற 5 ஆயிடுச்சு. பையன் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பான். முதலாளி அம்மா வேற இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அதிகமா வேலை கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து கூட்ட வேற சொல்லியிருக்காங்க. டேய் தம்பி, அப்படி போடா தம்பி, நீ பாட்டுக்கு வீட்டை கண்ணா பின்னான்னு போட்டுற. மணி வேற ஆயிடுச்சு. ஸ்கூல்ல இருந்து வேற வந்திருப்பான். சரி, போய் முதலாளி அம்மாட்ட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். முதலாளி அம்மா, இல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், பாத்திரம் விளக்கிட்டேன், கூட்டிட்டேன். ஸ்கூல்ல இருந்து என் பையன் வந்திருப்பாமா, நான் வீட்டுக்கு போகட்டுமா? டைம் ஆயிடுச்சு. முடிச்சிட்டேமா, நீங்க வேணா வந்து பாருங்கம்மா. சரிங்க முதலாளி அம்மா. முதலாளி அம்மா, என்ன நீங்க சொன்ன ஜாமான்லாம் பொறுக்கிட்டேன். இதை எங்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா வச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா, பொறுக்கிட்டேன். இதை எங்க வைக்கணும்? இதுவா? இன்னும் அடிச்சு ஜாமா போமோட குப்பி போடுறேன், நீ வச்சுக்கோ. இப்ப எடுத்து வீட்டுக்கு போ. சரிங்க முதலாளி அம்மா, இது என் பையன் விளையாடுவான், நான் எங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போறேன். ரொம்ப நன்றிங்க முதலாளி அம்மா. சரி போ. அப்பா, எல்லாம் லேசாதான் உடைஞ்சிருக்கு. இதெல்லாம் போய் முதலாளி அம்மா குப்பையில போட சொல்றாங்க. இருந்தாலும் நம்மளையும் வச்சுக்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, முதலாளி அம்மா வேலையில ஸ்ட்ரிக்டா திட்டினாலும் இந்த மாதிரி சில உதவி எல்லாம் செய்யறாங்க. இதை போய் நம்ம பையன்கிட்ட கொடுத்தா அவன் இதை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாடுவான். நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நம்ம பையன்கிட்ட கொடுப்போம். ஆதி, வந்துட்டியாப்பா ஸ்கூல்ல இருந்து? எப்ப வந்த? பக்கத்து வீட்டு ஆண்டி ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்களாடா? அம்மா கொடுக்க சொன்னேனே, கொடுத்தாங்களா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இங்க பத்தியா? ஆமா, இங்க பாரு. புடிச்சிருக்கா? விளையாடு. ரொம்ப நல்லா இருக்குமா?